மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாடு பயணத்தினிடையே பாஜக அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்ட நிலையில் 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிப்பதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். மேலும் அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளதுடன் அதிமுக பாஜக கூட்டணியை எதற்காக உருவாக்கினார்கள், அவர்களின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நீட் எதிர்ப்பு, வக்பு சட்டத்தை திரும்ப பெறுதல் ஆகியவை இடம்பெறுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதுவும் பேசாத நிலையில் அதிமுக தலைமையும் பேச அனுமதிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியை சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டிருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி மாநில உரிமை, மொழியுரிமை, தமிழ் பண்பாடு ஆகியவற்றுக்கு எதிரானது என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதை மற்றும் உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து மாநிலத்தை பாழாக்கியவர்தான் பழனிசாமி என்றும் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு மரணங்களை சிபிஐ விசாரித்தால் நீட் எதிர்ப்பு என்பது திசை திருப்புவதற்காகவா அல்லது மருத்துவ கல்வியை காப்பதற்காகவா என்பதை உள்துறை அமைச்சர் அறிந்து கொள்வார் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதி திட்டங்களை நிறைவேற்ற பாஜக நினைப்பதாக குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின், பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கூட்டணி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியதால் பீதியின் உச்சத்தில் அவர் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என அமித்ஷா கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்று எண்ணி மு க ஸ்டாலின் இரவு முழுக்க தூக்கத்தை துளைத்ததாக கூறியுள்ளார். நீட்டை அறிமுகப்படுத்தி அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி நிலைபெறச் செய்தது எந்த கூட்டணி என்ற கேள்விக்கு பதிலளித்துவிட்டு பிறகு நீட் பற்றி பேசுங்கள் என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார்.